அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடரிலே பார்த்தோம்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதான் செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதால நிறைய சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பாக பார்த்தோம்னா ஆர்டிகல் 324A அப்படிங்கிறத அமெண்ட் பண்ண போகிறாங்க. அதை மூலயமா தான் நமக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு ஆர்டிகல் 82A அப்படிங்கிறதுல புதிய பிரிவுகள் சேர்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 83ல பார்த்தோம்னா புதிய பிரிவுகள் சேர்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 327, 324A இது எல்லாமே நமக்கு திருத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான திருத்தங்களை செய்ய போறாங்க, இந்த திருத்தங்கள்ல இந்த ஆர்டிகல்ஸை மட்டும்தான் அமெண்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அந்த மசோதாவை தாக்கல் பண்ணி நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் தெளிவான முறையில் நம்ம பார்க்க முடியும். என்ன திருத்திருக்காங்க, அந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, புதிய பிரிவுகள் என்னெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு, அதில் இதெல்லாம் நமக்கு தேர்வு அடிப்படையில் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மசோதா நிறைவேற்ற பிறகு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது வரைக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அப்படிங்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு உயர்நிலை குழு அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் பார்த்தோம்னா ஒரு உயர்நிலை குழு போடப்பட்டுச்சு. அந்த குழு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18,000 பக்கங்கள் கொண்ட பரிந்துரைகளை கொடுத்திருந்தாங்க. அந்த பரிந்துரைகளில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2029ஆம் ஆண்டு நமக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரலாம். மாநில சட்டமன்றங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய லோக்சபாவுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல். அந்த தேர்தல் முடிஞ்ச 100 நாட்கள் கழிச்சு பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அப்படிங்கிறத அந்த பரிந்துரைகளில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஒரு மசோதாவை தான் அரசாங்கமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன வருது அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நமக்கு சைனாவை சேர்ந்த லிரன் அவருக்கு எதிராக விளையாண்ட குகேஸ் வின் பண்ணியிருக்காப்புல. 7.5 to 6.5 அப்படிங்கிற அந்த கோல் அந்த பாயிண்ட்ஸ் ரேஷியோல வின் பண்ணியிருக்காங்க. யங்கஸ்ட் ஓகேங்களா, கேரி காஸ்பரோவ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை சேர்ந்தவர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 40 ஆண்டுகளாக அவருடைய சாதனையை யாருமே முறியடிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ குகேஷ் முறியடிச்சிருக்காங்க. சரியா? இதுதான் நமக்கு முக்கியமான செய்திகள் முதல் பேஜில் இருக்கிறது. குகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பிறகு இரண்டாவதாக நமக்கு இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்ததா இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும், கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு மன்னன் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட ஒரு அமைச்சர்கள் பக்கத்துல இல்லை அப்படின்னா அந்த மன்னன் தன்னாலேயே கெட்டு போயிடுவார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 448 அதிகாரம் பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு கர்நாடகாவில் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? நமக்கு தேவநூரா மகாதேவ் அவர்களுக்கு இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுருச்சு. அந்த செய்தியை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு வைக்கம்ல பார்த்தோம்னா பெரியார் நினைவகம் நூலகம் அப்படிங்கிறதெல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த நேபாள் சார்ந்து ஒரு செய்தி வந்திருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள இராணுவ தலைமை தளபதிக்கு இந்திய ராணுவ ஜெனரல் பதவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு மரபு வழியாக வரக்கூடியதான். ஓகேங்களா? ஒரு மரபு, ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். 1950ஆம் ஆண்டுல இருந்து நேபாளுடைய ராணுவ தளபதிக்கு இந்தியாவோட ராணுவ ஜெனரல் பதவி ஒரு கௌரவமாக வழங்கப்படும். சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம்னா இப்போதைய நேபாள ராணுவ தலைமை தளபதியா இருக்கக்கூடிய அசோக் ராக் சிக்டல் அவர்களுக்கு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ராணுவ ஜெனரல் பதவி கௌரவமாக நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்றைய செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதெல்லாம் முக்கிய செய்திகள். கடைசியா பார்த்தோம்னா நமக்கு அது விமான நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. அதுல இந்தியாவுடைய பிரதான நிறுவனங்களா இருக்கக்கூடிய ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 61வது இடத்துல இருந்துச்சு. நமக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பார்த்தோம்னா 103வது இடத்துல இருக்கு. மொத்தமே 109 ஏர்லைன்ஸ் தான் இதுல இந்த ரேங்கிங்ஸ்ல எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப மோசமான இடத்துல இண்டிகோ இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.